அனைவருக்கும் வணக்கம். இந்த புத்தகத்தை பற்றி பேசுகிறது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம். எங்களுக்கு எப்படி உருவாக்கணுமோ அதே மாதிரி பேசுகிறது, அதை பற்றி அதில் இருக்கக்கூடிய உள்ளடக்கத்தை பற்றி பேசுகிறது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பை வந்து சிந்துவெளியில் இருக்கக்கூடிய நகரங்களை பற்றி, நகர அமைப்பை பற்றி, அதுக்கும் தமிழ்நாட்டுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு. ஸோ அதில் இருக்கக்கூடிய 2 சாப்டரை பற்றி நான் இப்போ பேச போகிறேன். அந்த என்னுடைய ப்ரெசன்டேஷன் வந்து 3 பாகமாக இருக்குது. முதல்ல வந்து இதுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் இருக்கும். ரெண்டாவது வந்து நகர அமைப்பை பற்றி, அடுத்தது நிறத்தை பற்றி. முதல்ல அடுத்த ஸ்லைட். சிந்துவெளி பண்பாடுங்கிறது வந்து நமக்கு முதல்ல தெரியறதுக்கு முன்னாடி நமக்கெல்லாம் வந்து நம்மளுடைய ரொம்ப பழமையான விஷயமாக நம்ம கருதுனது, அது வரைக்கும் கருதப்பட்டது வந்து வேதங்கள் தான். வேத காலம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1500 கிறிஸ்துக்கு முன்னாடி 1500 ஆண்டுகளுக்கு முன்னாடின்னு சொல்லி நமக்கெல்லாம் படிச்சிருப்போம். இது கண்டுபிடிச்ச உடனே கிட்டத்தட்ட இன்னொரு 2500 ஆண்டுகளுக்கு அதுக்கு முன்னாடி வந்து எடுத்துகிட்டு போயிடுச்சு இந்த நம்மளுடைய வரலாறை. அப்படிப்பட்ட ஒரு வரலாறை நமக்கு முதல்ல கொடுத்தவர் வந்து ஜான் மார்ஷல் தான், சர் ஜான் மார்ஷல். சார் ஜான் மார்ஷல் வந்து இந்த நீங்கள் பார்க்குற இது வந்து ஒரு நியூஸ் பேப்பர், தி இல்லஸ்ட்ரேட்டட் லண்டன் நியூஸ் அப்படிங்கிறது முதல்ல இந்த நியூஸ் பேப்பரில் தான் வெளியே வந்தது. அதை வெளியிட்டவர் வந்து சர் ஜான் மார்ஷல். அடுத்த ஸ்லைட் போங்க. நீங்கள் பார்க்குறது தான் சர் ஜான் மார்ஷல். சர் ஜான் மார்ஷலுக்கு வந்து நிறைய புகைப்படங்கள்லாம் கிடையாது, ஒரு 2-3 புகைப்படங்கள் தான் இருக்குது, நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இதில் ஒரு முக்கியமான புகைப்படம் இது. சிந்துவெளி நாகரிகத்தை பற்றி முதல்ல தெரியறதுக்கு முன்னாடி 1856 வந்து இந்த செதறி கிடக்கிற பல விஷயங்களை வந்து பார்த்துருக்காங்க, மக்கள் பார்த்துருக்காங்க. இது நாங்கள் இங்கே தொடங்கிறதுக்கு முன்னாடி மருத்துவர் ஐயா வந்து ஒரு காணொலியில் பேசிகிட்டு இருந்தார். அதில் வந்து ரயில்வே லைன் அமைக்கிறதுக்காக பயன்படுத்தப்பட்டதுன்னு சொன்னாங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம். முதல்ல நீங்கள் எங்கே பார்த்தாலும் செங்கல் மட்டும் பார்த்துருக்காங்க. அந்த செங்கல் எங்கேருந்து வந்தது, யார் கொடுத்தது, எப்படி அங்கே வந்தது, ஏதோ ஒரு பழைய நகரம் இருந்தது, அங்கே செங்கல்லாம் சிதறி கிடந்தது. அதை வந்து ரயில்வே லைன் போடுறதுக்கு வந்து முதல்ல அந்த செங்கலே எடுத்து பயன்படுத்திக்கிட்டாங்க. இப்போ பெல்லஸ்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பாலம் அமைக்கிறதுக்கு வந்து இப்போ சிமெண்ட் கான்க்ரீட் பெல்லஸ்ட் போட்டுறாங்க. இப்போது இதுக்கு முன்னாடி வந்து மரத்தில் செஞ்சுட்டு இருந்தாங்க. அதுக்கும் முன்னாடி வந்து இந்த இடத்துல வந்து லாகூர் டு முல்தான், பாகிஸ்தானில் லாகூர்லேருந்து முல்தான்ங்கிற ஊருக்கு வந்து கிட்டத்தட்ட 200 கிலோமீட்டர் தூரத்துக்கு வந்து இந்த செங்கலில் தான் பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ அப்போ எவ்வளோ செங்கல் இருந்திருக்கும், எவ்வளோ காணாமல் போயிருக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி எத்தனை பேர் அதை எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணாங்கன்னு நமக்கு தெரியாது. தொடர்ச்சியாக அப்படியே வந்துட்டு இருக்கும்போது 1924 இந்த அகழ்ந்து எடுக்கப்பட்ட பல பொருட்களை கொண்டு போய் சர் ஜான் மார்ஷல் முன்னாடி வைக்கிறாங்க. அவருடைய ஆஃபீஸ் வந்து அப்போது இந்தியாவுடைய சம்மர் கேபிட்டல்னு சொல்லக்கூடிய ஷிம்லாவில் வந்து அவருடைய ஆஃபீஸ் இருக்குது. அலுவலகத்தில் கொண்டு போய் எல்லாத்தையும் அவர் முன்னாடி விற்கிறாங்க. பிரித்து விற்கும்போது அது எல்லாத்தையும் பார்த்துட்டு இதில் பல ஒற்றுமைகள் இருக்குது. அதாவது அவர் எடுக்கப்பட்ட 2 இடத்துல எடுத்திருக்காங்க. ஒன்று வந்து மொஹஞ்சதாரோ, ரெண்டாவது ஹரப்பா. 2 இடத்துலேருந்து கொண்டு போய் அவருக்கு முன்னாடி வைக்கிறத பார்த்துட்டு இதில் வந்து பெரிய ஒற்றுமைகள் இருக்குது, வெவ்வேறு இடங்களில் இருந்தாலும் ஒற்றுமைகள் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சி, இது வந்து ஒரு பெரிய நாகரிகத்தினுடைய எச்சங்கள் இது அப்படின்னு சொல்லி அவர் வந்து லண்டன் இல்லஸ்ட்ரேட்டட் வீக்லியில் முதல்ல இது வந்து உலகத்துக்கு அறிவிக்கிறார். அறிவிக்கும் போதே அவர் என்ன சொல்கிறாரு, இது திராவிட பண்பாடாக இருக்கக்கூடுங்கிறத முதலே சொல்லிடுறார். இது வந்து அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி வேத காலம்தான் நமக்கு பழமையானது இருந்தது. இப்போ அதுக்கும் முன்னாடி ஒரு நகர நாகரிகம் இருந்தது அப்படிங்கிறத நமக்கு எல்லாருக்கும் பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம். அதுவும் இல்லாமல் தமிழர்களாக நமக்கு வந்து திராவிட பண்பாடுன்னு சொல்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ நீங்கள் இந்த நகர அமைப்பை பாருங்கள், முழுக்க செங்கலால் ஆன கட்டிடங்கள், ஈடுபாடுகள்லாம் நீங்கள் பார்க்குறோம். அடுத்து இதனுடைய பரப்பளவு கிட்டத்தட்ட 2500 சதுர கிலோமீட்டர் வந்து இருந்திருக்கு. நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த பழுப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய அது அத்தனையுமே அகழ்ந்து எடுக்கப்பட்ட இடங்கள். ஸோ இந்த எல்லா இடத்துக்குமே ஒரு முக்கியமான ஒரு தொடர்பு இருக்குது. அதாவது ஒரே பேட்டர்ன் பார்க்குறாங்க. ஸோ அது ரொம்ப முக்கியமான விஷயமா நமக்கு முக்கியமான இடங்கள் வந்து மொஹஞ்சதாரோ, ஹரப்பா, அதுக்கு அடுத்தது வந்து ராக்கிகடி, தைமாபாத் தான் இருக்கிறதுலேயே நமக்கு தென்னிந்தியாவுக்கு வந்து கிட்ட இருக்கக்கூடிய ஒரு இடம். தைமாபாத் வந்து மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய ஒரு இடம். இந்த சதன் மோஸ்ட் போஸ்ட்னு சொல்லக்கூடிய ஒரு இடம். அடுத்து
இங்கேயும் பாருங்கள், எல்லாமே நமக்கு பார்க்குறது எல்லாமே அதனுடைய நிறத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் வந்து அதை பற்றி பேச போகிறேன். இப்போ அங்கே ஒரு பெரிய இது வந்து சிட்டடல்னு சொல்லுவாங்க. அந்த மேலே மவுண்ட் மாதிரி இருக்கு இல்லையா, அதை தான் முதல்ல பார்த்துட்டு இது வந்து ஒரு புத்திஸ்ட் ஸ்தூபாவாக இருக்குன்னு சொல்லிட்டு அதை வந்து தோண்டி எடுக்கிறாங்க. அப்புறம் பார்த்தா இது வேறு, இது கிணற விட்ட பூதங்கலம்னா மாதிரி பல விஷயங்கள் நமக்கு வெளியே வர ஆரம்பிச்சிச்சு. அடுத்து இந்த நகர அமைப்பு வந்து ரொம்ப அழகாக இந்த வரைபடத்தில் பார்க்கலாம். இது நார்த் சவுத், அதாவது வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு அந்த மாதிரி செங்குத்தான தெருக்கள் கொண்ட ஒரு நகர அமைப்பாக இருக்குது. அதுக்கு வந்து ஆங்கிலத்தில் கிரிட் அயர்ன் பேட்டர்ன் சொல்லுவாங்க. அடுத்து இது வந்து தானிய கிடங்கு, ஹரப்பாவில் இருக்கக்கூடிய தானிய கிடங்குகள், அது அதனுடைய இடிமான். அடுத்தது இது குஜராத்தில் லோத்தலில் இருக்கக்கூடிய ஒரு டாக்யார்ட் வந்து கப்பல் வந்து கொண்டு வந்து நிறுத்தக்கூடிய ஒரு இடம். இது ஒரு இன்லேண்ட், அதாவது ஊருக்குள்ளே இருக்கும். அது ஆற்று வழியாவோ ஏதோ ஒரு நீர்வழி பாதையில் கொண்டு வந்து இதை இங்கே வந்து சேர்ப்பாங்க. அடுத்து இது வந்து பெரிய குளம், அதாவது கிரேட் பாத்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் மொஹஞ்சதாரோவில் இருக்குது. இதனுடைய கலரும் பாருங்கள். பக்கத்தில் நீங்கள் வந்து ஒரு பெரிய கிணறு பார்க்குறீங்க. இந்த இடது பக்கத்தில் வந்து சாக்கடையுடைய எப்படி சாக்கடை அமைப்பு இருக்குங்கிறதே பார்க்கணும். நகரம்னு நினைக்கும் போது நகரத்தில் முக்கியமான கூறுகள் இது எல்லாமே. அந்த வலது பக்கம் இருக்கிறது வந்து ஒரு பெரிய கிணறு வந்து ஆப்பு வடிவ செங்கல் வந்து அன்றைக்கி உருவாக்கியிருக்காங்க. ஆனால் நீங்கள் அதனுடைய கலர் பார்க்கும்போது மண் வந்து மூடி இருந்ததுனால அதனுடைய கலர் சரியாக தெரியல. ஆனால் எல்லாமே சிவப்பு, செங்கலால் ஆனதுனால எல்லாமே சிவப்பாக தான் இருந்திருக்கும். அடுத்து இந்த படத்தில் நல்லா அதனுடைய வித்தியாசம் தெரியும். அந்த கல்லோட ஷேப் பாருங்கள், ஆப்பு வடிவில் இருக்கும். அடுத்து ஸோ இப்போ தான் என்னுடைய முக்கியமான அம்சத்துக்கு வரேன். ரெண்டு முக்கியமான கோட்பாடுகளை பற்றி வந்து நமக்கு பாலகிருஷ்ணன் சார் வந்து இந்த புத்தகத்தில் கொடுத்துருக்காரு. மிக முக்கியமான சான்றாக கருதக்கூடிய, அதாவது தமிழர்களுக்கு திராவிட மொழி குடும்பத்துக்கு மிக மிக முக்கியமான ஒரு கோட்பாடுன்னு நம்ம சொல்லணுன்னா அது மேற்கு கிழக்குங்கிற ஒரு தத்துவத்தை கொடுத்துருக்கிறார். அதை பற்றி தான் இப்போ நம்ம பேசுகிறோம். இந்த மேப்பில் பார்த்தீங்கன்னா ரொம்ப டார்க்காக இருக்கக்கூடிய இடம்லாம் அதாவது உயர்வான இருக்கக்கூடிய இடம், மற்ற இடங்கள்லாம் தாழ்வாக இருக்கிறது. நீங்கள் அந்த டார்க்காக இருக்கிறது மேடாக இருக்கிறது மட்டும் இல்லை, மேற்கு பக்கத்துலேயும் இருக்குது, மற்றதெல்லாம் கிழக்கு பக்கத்தில் இருக்குது. மேற்கில் இருக்கிறது ஆங்கிலத்தில் வந்து சிட்டடல்னு சொல்லுவாங்க. மேட்டுக்குடி மக்கள் வாழ்ந்த இடங்கள், சாதாரண மக்கள் வாழ்ந்தது அதனுடைய கிழக்கு பக்கத்தில் இருக்கும். இது வந்து ஹரப்பாவிலையோ மொஹஞ்சதாரோவில் மட்டும் கிடையாது, எல்லா அகழ்வாராய்ச்சி பண்ண எல்லா இடங்கள்லையும், சிந்துவெளின்னு நம்ம நகரிகம்னு சொல்லக்கூடிய அத்தனை இடங்கள்லையும் இதே பேட்டர்ன் தான் நம்ம பார்க்க முடியுது. அடுத்து ஸோ இப்போ இந்த மேப்பை பாருங்கள். ரொம்ப டார்க்காக இருக்கக்கூடிய இடங்கள்லாம் வந்து மேடான இடங்கள், அங்கெல்லாம் மலைப்பகுதிகள், இந்த சுலைமான் மலைப்பகுதிகள், கிர்தார் மலைப்பகுதிகள். ஸோ இது எல்லாமே மேடாக இருக்கும். கமில்ஸ் விலபில்ன்ற ஒரு பெரிய ஸ்காலர் இருந்தார். அவர் வந்து அவருடைய புத்தகத்தில் ஸ்மைல் ஆஃப் முருகாங்கிற ஒரு புத்தகத்தில் அவர் சொல்கிறார், தமிழ் மக்கள் அடிப்படையில் வந்து ஒரு மலை மக்கள் அப்படின்னு வந்து அவர் சொல்வார். ஸோ நீங்கள் அந்த தரவை நம்ம முக்கியமாக நம்ம உள்வாங்கிக்கணும். ஸோ பாலகிருஷ்ணன் சார் என்ன பண்ணுறாரு, அந்த மாதிரி தரவுகளை எடுத்து நமக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணுறாரு. இப்போ கீழே ஹரப்பாவை பாருங்கள், மொஹஞ்சதாரோவை பாருங்கள், அது வந்து பிளெயின்ஸில் தரைமட்டத்தில் இருக்கும். ஆனால் மற்றதெல்லாம் மலைகள் வந்து இடது பக்கத்தில் இருக்கிறதுனால அது வந்து மேற்கு பக்கத்தில் இருக்குது. மேற்கு பக்கத்தில் இருக்கிறது உயர்வாகவும் கிழக்கு இருக்கிறது தாழ்வாகவும் இருக்கிறத நம்ம மனசில் வச்சுக்கணும். ஸோ இந்த தரவு வந்து எவ்வளோ முக்கியமானதுன்னா, ஐராவத மகாதேவனை பற்றி எல்லாருக்கும் தெரியும். அவர் கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டுகள் வந்து சிந்துவெளி ஆய்வுகளில் மட்டுமே, அது எழுத்துக்களில் வந்து வேலை செஞ்சவர். அது இல்லாமல் தமிழ் பிராமிலையும் வேலை செஞ்சுருக்கிறாரு. ஆனால் இந்த 2 ஏரியா மட்டும்தான் அவரோடது. சிந்துவெளி ஆய்வுகளில் வந்து 40 வருடம் அது இதில் வேலை செஞ்சு அவர் என்ன சொன்னார்னா, 40 வருஷமாக நான் வேலை செஞ்சுருக்கேன், இந்த ஒரு விஷயத்தை நான் பார்க்காம விட்டுட்டேன் அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னார். ஆனால் பாலகிருஷ்ணன் சாருடைய புத்தகம் இதுக்கு முன்னாடி வந்து ஜர்னி ஆஃப் சிவிலைசேஷன் வரதுக்கு முன்னாடி சிந்துவெளி பண்பாட்டின் திராவிட அடித்தளம்னு ஒரு புத்தகம் வந்தது. அதுக்கு அவர் தான் வந்து அணிந்துரை எழுதினார். அது எழுதும்போது ரொம்ப நெகிழ்ந்து அதை பற்றி பேசியிருப்பார். ஸோ அது ஒரு முக்கியமான கருதுகோள், அதாவது திராவிட மொழி குடும்பத்துக்கு மிக முக்கியமான ஒரு கருதுகோளாக அதை முன்வைக்கிறாங்க. அடுத்து ஸோ எப்பவுமே ஒரு கருதுகோளை முன்வைக்கும்போது முக்கியமான சான்றுகளை முன்வைக்கணும். அதாவது மறுக்க முடியாத சான்றுகள். எப்படி மறுக்க முடியாததுன்னா, யார் என்ன கேள்வி கேட்டாலும்
இது எல்லாத்துக்கும் பதில் இதில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சான்றுகள் வைக்கிறார். அதுக்கு ஒரு முக்கியமான ஒரு டூல் கொடுக்குறார், ஒரு கோட்பாடு முன்ன வைக்கிறார். அது என்னன்னா டைரக்ஷன், எலிவேஷன், மெட்டீரியல், சோஷியல்னு சொல்லக்கூடிய டெம்ஸ் மேட்ரிக்ஸ்ன்னு சொல்கிறார். அது என்னன்னா டைரக்ஷனுங்கிறத முதல்ல எடுத்துக்கும். டைரக்ஷனுங்கிறது வந்து திசைகள். இப்போ திசைகள் வந்து ஒவ்வொரு பண்பாட்டிலையும் ஒவ்வொரு விதமான சொல்லாடல் இருக்கும். அந்த மாதிரி எலிவேஷனுக்கு இருக்கும், அது மாதிரி மெட்டீரியல் கல்ச்சரில் இருக்கும், சோஷியலில் வந்து சோஷியல் சொசைட்டியில் அது எப்படி வந்து புழங்குதுங்கிறத பற்றி நம்ம முக்கியமாக பார்க்கணும். இப்போ டைரக்ஷன், இப்போ இந்த மேல் மேற்கு கீழ் கிழக்குங்கிறத நம்ம எடுத்துக்குவோம். வெஸ்ட்டுக்கு வந்து தமிழில் மேற்கு. மேற்குங்கிறதுக்கு வேறு என்னெல்லாம் மீனிங் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ் வந்து மேலாண்டை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ மேலாண்டைங்கிறது வந்து நம்ம ஏற்கனவே ஜாகிரஃபியில் பார்த்தா மாதிரி உயர்வான இடமா இருக்குது. எல்லா இடங்கள்லையும் உயரமான இடங்களாக இருக்குது. அதே மாதிரி கிழக்குன்னு எடுத்துக்கிட்டோம்னா அது கீழாண்டை. கிழக்கு எல்லாமே அது எல்லாமே சாதாரண மக்கள் வாழக்கூடிய இடமா இருக்குது. அது வந்து கிழக்கில் இருக்குது. ஸோ அந்த எலிவேஷன் எடுத்துங்க. எலிவேஷன் தான் அந்த உயரத்தை பற்றி பேசுகிறது. அதுக்கு அடுத்ததுனுடைய மெட்டீரியல் கல்ச்சர். அந்த உயரமான இருக்கிற இடத்துல என்னெல்லாம் பார்க்க முடியும், தாழ்வான இருக்கிற இடத்துல என்னெல்லாம் பார்க்க முடியும், என்னெல்லாம் புழங்கியிருக்கு அப்படிங்கிறத பார்க்கும்போது அங்கே சிட்டடல்னு சொல்லக்கூடிய மேட்டுக்குடி மக்கள் இருந்த, அதாவது தானிய களஞ்சியம், அந்த பெரிய குளம், அப்படி அந்த மேட்டுக்குடியில் என்னெல்லாம் மக்கள் என்னெல்லாம் வச்சுருந்துருப்பாங்களோ அது எல்லாமே நீங்கள் அங்கே பார்க்க முடியுது. சாதாரண மக்கள், அதாவது ஸ்கில் பேஸ்டு வேலை செஞ்சு இருக்கிறவங்க எல்லாம் கிழக்கு பகுதியில் இருக்கிறாங்க. அதுதான் அந்த எலிவேஷன், மெட்டீரியல், சோஷியல்னு தொடர்ந்து வரக்கூடிய விஷயமாக நம்ம பார்க்குறோம். இதுக்கு தான் இந்த மேட்ரிக்ஸ்ன்னு சொல்கிறார். நீங்கள் தொடர்ந்து இதை பார்த்துக்கிட்டே வருவீங்க. இதை நல்லா இதை உள்வாங்கிட்டோம்னா நமக்கு வந்து இது எப்படி வந்து இது ஃபண்டமெண்டலான ஒரு விஷயமாக நம்ம வந்து இதை பார்க்க முடியும். இப்போது சோஷியலாக நம்ம எடுத்துக்கிறோம் ஒரு விஷயத்தை. இப்போ சொத்து பிரிக்கும் போது நம்ம ஊரில் ஒரு எழுதப்படாத ஒரு விதி இருக்குது, ஒரு சட்டம் இருக்குது. அது என்னென்னா, நமக்கு இந்தியன் பீனல் கோட் வரதுக்கு முன்னாடி வரைக்கும், அது வந்ததுக்கப்புறம் கூட சொத்தை பிரிக்கும் போது மேற்கு பக்கத்தில் இருக்கிறது பெரிய பையனுக்கும் கிழக்கு பக்கத்தில் இருக்கிறது சிறியவனுக்கும் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சோஷியலாக ஒரு அக்செப்டட் நார்ம் இருந்தது நமக்குள்ளே. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தமிழ்லேயும் இருக்குது, தமிழ்நாட்டில் இருக்குது. சிந்துவெளியில் வந்து நம்ம வந்து இந்த ஒரு மெட்டீரியல் கல்ச்சர்லேயும் பார்க்க முடியுது, சொசைட்டிலையும் பார்க்க முடியுதுங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயமாக நம்ம எடுத்துக்கணும். இப்போ இந்த வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்குங்கிற சொல்கள்லாம் வரத்துக்கு முன்னாடி திசைகளுக்கு நம்ம என்ன எப்படி பேசியிருப்போம், இந்த பக்கம், அந்த பக்கம், முன் பக்கம், பின் பக்கம், இப்படிலாம் வந்திருக்கும். ஆனால் மற்ற சில இது வரத்துக்கு முன்னாடி கிழக்கு மேற்குங்கிறது வந்து முதல்லையே இந்த கல்ச்சருக்குள்ளே வந்துடுது. அதனால தான் இது வந்து முக்கியமான விஷயமாக நம்ம எடுத்துக்கணும். இப்போ நீங்கள் பாருங்கள், இந்த செசில் ப்ரவுனுங்கிறது வந்து இது முன்கூட்டியே இது ஆராய்ச்சி பண்ணி சொல்கிறாரு. இதை கிழக்கு மேற்கு திசைகளுக்கு வந்து தனிச்சொற்கள் எப்போவோ உருவாயிடுது அப்படிங்கிறத முன்வைக்கிறார். இந்த மாதிரி சொற்களுக்கு வந்து ஒரு பண்புகள் இருக்குது, அடிப்படையாக கொண்டவை அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ இதெல்லாம் எப்படி வந்திருக்கும், கிழக்கு மேற்கு அப்படிங்கிற விஷயங்கள், வடக்கு தெற்குங்கிறதெல்லாம் எப்படி நம்ம பேர் சூட்டப்படுதுன்னா, இது வந்து வளிமண்டல கூறுகள், சுற்றுச்சூழல் சார்ந்த விஷயங்கள், விண் நிகழ்வுகள், இதை பேஸ் பண்ணி தான் இந்த மாதிரி பேர்கள்லாம் வந்திருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. இப்போ இது எல்லாமே திராவிட மொழி குடும்பத்தில் வந்து நீங்கள் பார்க்கும்போது, அதாவது தமிழ், மலையாளம், தெலுங்கு, துளு, கன்னடா, இந்த மாதிரி மொழிகளில் வந்து கீழ், இந்த மாதிரி வந்து கிழக்கு, மேற்கு, கீழாண்ட, மேலாண்டங்கிற சொற்கள் எல்லாம் இதில் பார்க்கலாம். இது ரொம்ப இது திராவிட மொழி குடும்பத்தில் மட்டும்தான் இதை நீங்கள் அப்படி பார்க்க முடியும். இதே மாதிரி நீங்கள் தமிழ்நாட்டு, கேரளா, கர்நாடகா பகுதிகளில் வந்து பல இடங்களில் வந்து இந்த முன்னோட்டாக மேலூர், கீழூர், அந்த மாதிரி விஷயங்களை நம்ம பார்க்க முடியும். ஊர் பேருக்கு முன்னாடியும் பின்னாடியும், முன்னாடி ப்ரிஃபிக்ஸ். ஸோ அடுத்தது போங்க. இப்போ தமிழ்நாட்டில் வந்து மேல் கீழ்ன்ற ஊர் பேர்கள் எடுத்து பார்த்தோம்னா, சிவப்பாக இருக்கிறது எல்லாமே வந்து மேல்னு முன்னோட்டு வரக்கூடிய ஊர் பெயர்கள், ப்ளூவாக இருக்கிறது எல்லாமே கீழ்னு முன்னோட்டு வரக்கூடிய ஊர் பெயர்கள். இந்த மாதிரி இணைகள் வந்து மாற்றி சொல்லிட்டேன் நான். இந்த இணைகள் வந்து கிட்டத்தட்ட மொத்தம் வந்து 333 இணைகள் வந்து கண்டுபிடிக்கும். மேல் கீழ் வரக்கூடிய ஊர் பெயர்கள். அதில் எல்லாமே பொருந்தி வரக்கூடிய, அதாவது
ஏற்கனவே நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த டைரக்ஷன் எலிவேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதெல்லாம் பொருந்தி வர்றது வந்து 204 வருது. ஸோ அது பெரும்பானவையாக இருக்கிறதுனால இந்த ஜாகிரஃபி வந்து அப்படியே ரிப்பீட் ஆகுது. நீங்கள் பாகிஸ்தானில் என்ன பார்த்தோமோ அதே விஷயங்கள் எங்கெங்கெல்லாம் திராவிட மக்கள் திராவிட மொழி குடும்பத்தினர் வாழ்ந்தார்களோ அங்கே எல்லா இடங்களையும் இந்த மாதிரி வந்திருக்குங்கிறத நம்ம பார்க்க முடியும். இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் தமிழ்நாடு வந்து ஒரு ஒரு பிளாட்டோவில் ஒரு பீடபூமியின் இதுவாக தான் பார்க்க முடியும். வெஸ்ட் சைடு எல்லாமே உயர்வான இடமா இருக்கும், நமக்கு கிழக்கு எல்லாமே அப்படியே தாழ்வாக வந்துக்கிட்டே இருக்குது. பே ஆஃப் பெங்காலில் போய் நம்மளுடைய நதிகள் எல்லாமே போய் பே ஆஃப் பெங்காலில் தான் கலக்குது. அடுத்து இந்த ஸ்லைடில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம சிந்துவெளியில் வந்து இந்த முத்திரையை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த முத்திரை எண் 338. அதில் ஒரு டைமண்ட் ஷேப்பில் ஒரு குறியீடும் பக்கத்தில் 2 கோழியும் இருக்குது. இதுதான் அந்த சிந்துவெளி பொறிப்புகளில் மகாதேவன், ஐராவத மகாதேவன் எழுத்துக்கள்னு சொல்கிறார். அதை இப்போ அந்த டைமண்ட் மாதிரி வரத்தை வந்து அவர் எப்படி இன்டர்பிரேட் பண்ணுறாருன்னா, அது வந்து ஒரு நகரத்தை வந்து சுட்டுது, நகரத்தினுடைய ரெப்ரசன்டேஷனாக தான் அப்படி போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறார். அதுக்குள்ளே 4 ஸ்கொயர் வரும் பாருங்கள், அவர் உள்ள டைமண்ட் வரும். அது வந்து இவர் நான் மாடக்கூடல் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அந்த பக்கத்தில் கோழி வர்றதுனால அந்த கோழியுடைய ஆக்ஷனில் இருக்கும், டைனமிக்காக இருக்குது பாருங்கள், பறக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை பார்க்கும்போது அது என்ன சொல்கிறாரு, அந்த ஊரில் வந்து கோழி சண்டை வந்து ரொம்ப முக்கியமாக இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லுவார். இல்லைன்னா அந்த 2 கோழிங்கிறது வந்து எதுக்குன்னா ஒரு எம்ஃபசிஸ் சொல்கிறதுக்கு, அந்த கோழியை வந்து முன்னிறுத்தி சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அது இல்லைன்னா வெறும் ஒரு கோழி மட்டும் போட்டிருக்கலாம் அப்படின்றது தான் மகாதேவன் சொல்லுவார். அடுத்து அதே நீங்கள் தமிழ்நாட்டில் பாருங்கள், என்னுடைய கல்வெட்டுகள், அதாவது ஹீரோ ஸ்டோன்ஸ், நம்மளுடைய ஹீரோ ஸ்டோன்ஸில் இதை பார்க்க முடியும். அதில் வந்து இந்த கோழி வந்து அரசலாபுரம் மேலே இருக்கிறது, அரசலாபுரம் இருக்கக்கூடிய ஒரு கோழி. அதாவது அது வந்து ஒரு சண்டையில், கோழி சண்டையில் வந்து அது இறந்து போயிடுது. அதுக்காக எழுப்பப்பட்ட ஒரு வீரக்கல். கீழே இருக்கிறது வந்து இந்தலூரில் இருக்கக்கூடிய ஒரு கோழிக்கு, கீழச்சேரி அப்படிங்கிற ஒரு ஊரில் சண்டை போட்ட ஒரு கோழி. அது இந்த கோழிக்கு வந்து பேர் பொற்கொற்றி அப்படின்னு அந்த இதில் பொறிச்சிருக்காங்க, அந்த இன்ஸ்கிரிப்ஷனில். ஸோ இது ரெண்டுமே ஒரு லெகசி மார்க்கர் மாதிரி, அதாவது சிந்துவெளியிலையும் நீங்கள் அதை பார்க்கலாம், தமிழ்நாட்டிலையும் அதை பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு எடுத்துக்காட்டாக நமக்கு சார் வந்து எடுத்து கொடுக்குறாரு. அடுத்து அதோட முக்கியமானது என்னென்னா, அதில் வந்து மேலச்சேரி சேவல்னு அதில் இருக்கும், கீழச்சேரி சேவல்னு அதில் இருக்கும். ஸோ இந்த மேலச்சேரி கீழச்சேரி இடப்பெயர்கள் வந்து பார்க்கும்போது இதெல்லாமே நம்ம பழங்கல்வெட்டுகளில் இப்போ நம்ம பார்த்தோம், பழங்கால கல்வெட்டுகளில் இது இருக்குது. அப்புறமா லட்சத்தீவில் வந்து மேலச்சேரிங்கிறது வந்து ஒரு இனக்குழுக்கு வந்து ஒரு ஒரு பேராக இருக்குது, அவங்களுடைய இனக்குழுக்கு அந்த பேர் இருக்குது. அப்புறம் கர்நாடக மாநிலத்தில் வந்து குடகு பகுதியில் வந்து மேக்கேரிங்கிற ஒரு ஊரை வந்து நம்ம பார்க்கலாம். தமிழ்நாட்டிலே மேச்சேரிங்கிற ஊர் நம்ம பார்க்குறோம். பாகிஸ்தானில் மேலே சேரி அப்படின்னு 2 ஊர் இருக்குது. மேலேங்கிறது ஒரு ஊர், சேரிங்கிறது ஊர், மேலச்சேரின்னு இருக்குது. அதை நீங்கள் மேலே அப்படின்னு ஈரானில் பார்க்கலாம், மேலச்சேரிங்கிறது ஈரானில் பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி இந்த ஊர் பெயர்கள் எல்லாம் நம்ம இந்த தடங்கள், நம்ம வந்த தடங்கள் எல்லாம் முழுக்க அதை நம்ம பார்க்க முடியுங்கிறத நமக்கு எடுத்து காட்டுறாரு. அடுத்து இது 3வது பகுதிக்கு வரோம். இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து மேற்கு கீழ்கிழக்குங்கிறத, எப்படி மேற்கு பக்கத்தில் இருக்கிறது உயர்வாகவும் கிழக்கு பக்கத்தில் இருக்கிறது தாழ்வாகவும், மேற்கு பக்கத்தில் இருக்கவங்க வந்து மேட்டுக்குடியினர், கிழக்கு பக்கத்தில் இருக்கவங்க கீழ்குடியினர்கள், சாதாரண மக்கள் வாழ்ந்தார்கள் அப்படிங்கிறத நம்ம இந்த மேட்ரிக்ஸ் மூலமாக நமக்கு சான்றுகளோடு எடுத்து காட்டுறாரு. சிந்துவெளியிலையும் தமிழ்நாட்டிலையும் நம்ம பார்க்குறோம், இது சங்க இலக்கியத்திலையும் பார்க்கலாம், கல்வெட்டில் பார்க்கலாம். இத்தனை சான்றுகளை வந்து நமக்கு மொத்தமாக ஒரு இடத்துல வந்து திரட்டிட்டு வந்து நமக்கு கொடுக்குறார். அடுத்தது வந்து திராவிட சிவப்புன்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான இன்னொரு கோட்பாடு. அது என்னென்னா, சிவப்பு நம்ம வந்து இப்போ கம்யூனிஸ்டும் வந்து சிவப்புக்கு அவங்களுக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு கலர். ஆனால் இங்கே திராவிட சிவப்புன்னு சொல்லும்போது அது ஏன் திராவிட சிவப்புன்னு சொல்கிறாரு? இங்கே நம்ம திராவிடம் ஆரியம் பேசுகிறது வந்து ஒரு இன வேறுபாடுக்காக பேசலை. திராவிடம் ஆரியம்ங்கிறது திராவிட மொழி குடும்பம், ஆரிய மொழி குடும்பம், அதாவது மொழி குடும்பம் பேசிய மக்கள், அவங்களுடைய பண்பாடுகளை பற்றி நம்ம எப்போ பேசுகிறோம். ஸோ அதை நம்ம முக்கியமாக தெளிவாக வச்சுக்கணும். ஸோ இங்கே நிறம் வந்து ஒரு முக்கியமான குறியீடாக இருக்குது அப்படிங்க நம்மளுடைய
பண்பாடு, எல்லா பண்பாடுலையும், நம்ம ஊரில் மட்டும் இல்லை, உலகம் முழுக்க நிறம் வந்து ஒரு குறியீடாக இருக்குது. அது எப்படின்னா, இப்போது சமூக மரபினரால் கட்டமைக்கப்பட்ட பண்பாடு சார்ந்த கூறுபாடாகவும் சமூக பழக்க வழக்கங்களோடு இணைந்து இயங்கும் குறியீடாகவும் நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிறத ஒரு அறிஞர் சொல்கிறார். அது எப்படின்னா, ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த கலர் வந்து நமக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது, அதுக்கு ஒரு மீனிங் கொடுக்குறோம். அந்த மீனிங்கை வந்து நாளடைவில் அந்த மீனிங்கை வந்து அதுக்கு என்ன மீனிங்கிறத நம்ம இழந்துருவோம். ஆனால் அந்த கலர் நமக்கு ரொம்ப முக்கியமானது, அதை கெட்டியமாக நம்ம பிடிச்சிக்கிறோம். நம்ம பண்பாடு, ஒவ்வொரு பண்பாடும் அது பிடிச்சிக்கும். இப்போ அந்த மாதிரி ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் நம்ம சொல்லணும்னு வச்சுக்கோங்க. இப்போது பொட்டு வைக்கிறோம், பெண்கள் பொட்டு வைக்கிறாங்க நெத்தியில், அது சிவப்பாக இருக்குது. ஒரு காலத்தில் அது குங்குமமாக இருந்திருக்கு. அதுக்கு முன்னாடி என்னவா இருந்தது, அது என்னுடைய சிவப்பை வந்து விடவே இல்லை. குங்குமம் வந்து சிவப்பாக இருக்குது. ஆனால் இன்றைக்கி வந்து ஸ்டிக்கர் வைக்கிறாங்க. ஸ்டிக்கரும் குங்குமமும் வேறு, ஆனால் அந்த நிறம் வந்து ரொம்ப முக்கியமானது. அதுக்காக தான் அந்த அறிஞர் வந்து அதை சொல்கிறத நம்ம உள்வாங்கிக்கணும் நல்லா. ஸோ நிறம் வந்து எவ்வளோ முக்கியமானது அப்படிங்கிறது இன்னும் நீங்கள் பார்க்க போகிற இன்னும் சில ஸ்லைட்ஸில் இருக்குது. நிறம் ஏன் அது முக்கியங்கிறத நம்ம பேச போகிறோம். அப்புறம் மனிதர்கள் மற்றும் தெய்வங்கள், அவங்களுடைய இயல்பு பண்பு இதெல்லாம் வந்து அவங்களுக்கும் வந்து இந்த கலர் வந்து ரொம்ப முக்கியம். இப்போ வந்து அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொன்னோன்னா, இப்போ சிவன் அப்படின்னு சொன்னால் சிவந்த கண்கள் உடையவன். அப்போ கோபம் வரும்போது சிவப்பாக இருக்கும், கண் வந்து சிவப்பாகுது, அதனால் அந்த பேர் வந்திருக்கலாம், அது பேர் சூட்டப்பட்டிருக்கலாம். அந்த மாதிரி சில நிறைய விஷயங்கள் நம்ம கல்ச்சரில் இருக்குது. நம்ம ஏதாவது சொல்லும்போது ரொம்ப கோவப்பட்டால் கண்ணை சிவந்துடுதுன்னு சொல்கிறோம். சிவப்புங்கிற ஒரு சொல்லை நம்ம பயன்படுத்துகிறோம். சிவப்புங்கிறது நம்ம கருப்பாக இருந்தால் கூட கண்ணை சிவக்குதுன்னு சொல்லும்போது அப்போது அந்த கலர் நமக்கு அந்த குறியீடாக, நமக்கு கோபத்துக்கான குறியீடாக நம்ம பண்பாட்டில் ஊறி இருக்கு. அதுதான் நம்ம அடுத்து. ஸோ இப்போ இங்கே சிந்துவெளியோட கல்ச்சரில் பார்க்கும்போது, சிந்துவெளி பகுதிகளில் வந்து நம்ம ஏற்கனவே நீங்கள் வந்து அந்த கட்டட இடிபாடுகளை நம்ம பார்த்தோம். அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய மெட்டீரியல் கல்ச்சரில் பல விஷயங்கள், இப்போ இந்த பொம்மைகள், வளையல், டெரக்கோட்டா, செங்கல், அப்புறமா வெங்கலம், இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து எல்லாமே சிவப்பாகவே நமக்கு வந்து அங்கே நம்ம பார்க்க முடியுது. அப்போ சிவப்பு எவ்வளோ முக்கியமான விஷயமாக இருந்திருக்கணும் அந்த கல்ச்சர்லங்கிறத திரும்ப அதை உணர்த்துது நமக்கு. அடுத்தது இப்போ இந்த டெரக்கோட்டா பார்க்குறீங்க. நம்ம டெரக்கோட்டாவில் ரொம்ப அழகான படங்களை வரைஞ்சிருக்காங்க. அடுத்தது இது வந்து பரியலில் இருக்கக்கூடிய பண்டங்கள் எல்லாமே டெரக்கோட்டா சுடுமண் பண்டங்கள். அடுத்தது இது வந்து பிரான்ஸ். நம்ம மறக்கக்கூடாது, சிந்துவெளி நாகரிகம் வந்து ஒரு வெங்கல காலத்தில் இருந்த ஒரு நாகரிகம், பிரான்ஸ் ஏஜ் சிவிலைசேஷன் சொல்லுவாங்க. இப்போ இது எல்லாமே வெங்கலத்தில் செய்யப்பட்ட பொம்மைகள், தட்டு, பாத்திரங்கள் எல்லாமே. இந்த வெங்கலம்ங்கிறது வந்து ரொம்ப செம்புன்னு சொல்லி எடுத்துக்கலாம். செம்புங்கிறது நம்ம வந்து காப்பர்னு நம்ம எடுத்துக்கலாம். வெங்கலங்கிறது வந்து காப்பரோட ஒரு அலாய். காப்பர் அதிகமாக இருக்கும், செம்பு அதிகமாக இருக்கும், ரொம்ப குறைவான ஆர்சனிக்கு, டென், இந்த மாதிரி விஷயங்கள் லேஸில் சேர்த்து அது ஒரு அலாயாக ஆக்குவாங்க. இது எப்படி அந்த காலத்துலேயும் இந்த காப்பர் கண்டுபிடிச்சாங்கன்னா, அதனுடைய மெல்ட்டிங் பாயிண்ட் வந்து கம்மி, இரும்பை விட கம்மி. அதனால தான் அது முதல்ல கண்டுபிடிக்கப்படுது. அதை விட கம்மி வந்து கோல்டு, அதோட மெல்ட்டிங் பாயிண்ட் இன்னும் கம்மி. ஸோ எது கம்மியோ அதை தான் முதல்ல கண்டுபிடிப்பாங்க. மெல்ல மெல்ல அதனுடைய ஹையர் மெல்ட்டிங் பாயிண்ட் இருக்கக்கூடிய உலோகங்களை நம்ம கண்டுபிடிச்சிட்டே வராங்க. ஸோ காப்பர் வந்து வரும்போது அதிலிருந்து எடுக்கப்பட்ட இந்த அலாய் உருவாக்கப்பட்ட பொம்மைகள் தான் இது. எப்படி செய்கிறாங்கன்னா, ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த ப்ராசஸ். அது லாஸ்ட் வேக்ஸ் ப்ராசஸ் சொல்லுவாங்க. அந்த மெழுகுனால ஒரு வார்ப்பு உருவாக்குவாங்க, இந்த சிலையை செய்வாங்க. அதே சைஸில் செஞ்சு அந்த மெழுகை வந்து அதுக்கு மேலே வந்து மண்ணை வச்சு மூடுவாங்க, களிமண்ணை வச்சு மூடிட்டு அதுக்குள்ள ஒரு ஓட்டையை போட்டு அதில் வந்து இந்த உலோகத்தை உருக்கி ஊற்றுவாங்க. அப்போ அதனுடைய ஷேப் அதை எடுத்துக்குது. இந்த லாஸ்ட் வேக்ஸ் ப்ராசஸ் மெத்தடில் தான் இன்றைக்கும் நம்ம ஊரில் தமிழ்நாட்டில் சுவாமிமலை பகுதிகளில் வந்து சிலைகளில் செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ இந்த லாஸ்ட் வேக்ஸ் ப்ராசஸில் வந்து செய்யக்கூடிய இன்னும் மற்ற இடங்கள் எடுத்துக்கிட்டோம்னா, ஒரிசா, சத்தீஸ்கர் அப்படிங்கக்கூடிய இடங்களில் ட்ரைபல் கம்யூனிட்டிஸில் இன்னும் பண்ணுறாங்க. இது ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம்னா, நீங்கள் சுவாமிமலையில் முழுக்க அது பக்தி சார்ந்து போயிடுச்சு, கம்ப்ளீட்டாக அது வேறு இதுக்குள்ளே போயிடுச்சு. ஆனால் மற்ற இடங்களில் இன்னும் செக்குலர் ஆப்ஜெக்ட்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்தியா முழுக்க
பல இடங்களில் இந்த மாதிரி பண்பாடுகள் இருந்துக்கிட்டே இருந்திருக்கு. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த லாஸ்ட் வேக்ஸ் ப்ராசஸ்க்கும் இப்போ இருக்கக்கூடிய மாடர்ன் டை மெத்தடுக்கும் உள்ள வித்தியாசம். நீங்கள் ஒரு டை எடுத்திங்கன்னா, ஒரு டையை வச்சுக்கிட்டு நீங்கள் ஆயிரக்கணக்கான உருவங்களை செஞ்சுக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். அதில் ஊற்றுவாங்க, எடுத்து காய்ச்சிக்கிட்டே திரும்ப திரும்ப மாடல் எடுத்து பண்ணிகிட்டே இருக்கலாம். ஆனால் லாஸ்ட் வேக்ஸ் மெத்தடில் என்னென்னா, உங்களுக்கு 100 சிலைகள் வேணும்னா 100 மெழுகு பொம்மைகள் செய்யணும். அது அவ்வளோ கஷ்டமான ஒரு வேலை. 4500 வருஷத்துக்கு முன்னாடி மொஹஞ்சதாரோ ஹரப்பா பகுதிகளில் இதை செஞ்சுருக்காங்கன்னா, அது தொடர்ந்து அந்த லெகசி இன்றைக்கி வரைக்கும் நம்ம நாடுகளில் பல பகுதிகளில் வந்துக்கிட்டே இருக்குது. அது இது முக்கியமான உலோகம், பிரான்ஸில் செய்யப்பட்டது. அடுத்து இதுவும் குழந்தைகளோட விளையாட்டு சாமான்கள். இது எல்லாமே சுடுமண்ணால் செய்யப்பட்டது, களிமண்லேருந்து சுட்டு செய்யப்பட்ட பொம்மைகள். அடுத்து தமிழ் இலக்கியங்களில் இந்த நிறத்தை பற்றி நிறைய சங்க இலக்கியங்களில் பேசியிருக்காங்க. சிவப்பு நிறம் எவ்வளோ முக்கியமானதுங்கிறத பேசுகிறாங்க. அப்புறமா அதனுடைய சிவந்த தன்மை, இதை பற்றி டிராவிடியன் எட்டிமாலஜிக்கல் டிக்ஷனரியில் ரொம்ப எல்லா சொற்களையும் ஒரு இடத்துல நீங்கள் இதை பார்க்க முடியும். இப்போ பாருங்களேன், அதனுடைய வேர் சொல்ல எடுத்துக்கிட்டோம்னா செம் அப்படிங்கிறது சிவப்புக்கான அத்தனை சொற்களும் நம்ம உருவாக்கிட்டு போயிட்டே இருக்கும். செம்மைங்கிறது ரொம்ப செழுமையான ஒரு விஷயம். செம்மைங்கிறது ரொம்ப நல்லா வளர்ந்துருக்குது, ரொம்ப செம்மையாக வாழ்ந்தாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். செம்மையாக வாழ்ந்தாங்கிறதுக்கும் சிவப்புக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? ஆனால் அந்த சிவப்பு நிற குறியீட்டிலிருந்து வரக்கூடிய ஒரு இவல்யூஷனில் வரக்கூடிய ஒரு விஷயமாக இதை நம்ம எடுத்துக்கணும். செவ்வாய், செங்காந்தல், செங்குத்துங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம். செங்குத்துங்கிறது ஆங்கிலத்தில் பெர்பெண்டிகுலர்னுவாங்க. செங்கல் செங்குத்துக்கும் செங்கலுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. செங்கலில் செய்கிறது செங்கலை கட்டளை ஒன்று இருக்கும். அது ஒரு சின்ன ஒரு பாக்ஸில் போட்டு அதை வச்சு அழுத்தி செய்வாங்க. அது அது செய்யும்போது அவ்வளோ நேர்த்தியாக இருக்கும், பர்ஃபெக்டாக இருக்கணும். அந்த பர்ஃபெக்ட்டுக்கு செங்குத்து, பர்ஃபெக்டு, செங்கல் இது எல்லாமே சினானமஸான ஒரு வார்த்தைகள். அது ஸோ அந்த செங்கல் அவ்வளோ பர்ஃபெக்டாக இருந்ததுங்கிறத முழுக்க நீங்கள் மொஹஞ்சதாரோ ஹரப்பா பகுதிகளில் நம்ம அதை பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் அது நீங்கள் செங்கல்ங்கிற சொல் சிவப்பாக இருந்ததுனால அது செங்கல் ஆச்சா, இல்லை செங்கலாக எப்படின்னு நமக்கு எப்படி பார்க்குறோன்னா, சிவப்புலேருந்து தான் வந்திருக்கணுங்கிறது தான் அறிஞர்கள், அதுவும் பாலகிருஷ்ணன் சார் சொல்கிறாரு. அதே மாதிரி சேயோன் சிவந்த ஒரு கலர் இருக்கக்கூடிய ஒரு கடவுள். சிவந்த சோறுங்கிறது நம்ம சாப்பிட்ற சோறு. மலையாளத்தில் சோறு அப்படின்னா ரத்தத்துக்கு சோறு, ரத்தம்னுடைய கலர் ரெட்டு. ஸோ இந்த மாதிரி ஒழுங்கு, சிறப்பு, துல்லியம், உன்னதம், நீதி, நேர்மை அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாத்துக்குமே ஆங்கிலத்தில் செப்டர்னு சொல்லுவாங்க. செங்கோல் நம்ம சொல்கிறோம் இல்லையா, செங்கோல் வழுவாத மன்னன்னா அவ்வளோ பெர்ஃபெக்டாக இருந்தான் அப்படிங்கிறத காட்டுறதுக்கு செங்கோலுங்கிற ஒரு சொல் முக்கியமாக இருக்கும். அடுத்து சங்க இலக்கியத்தில் பல இடங்களில் சிவப்பை பற்றி பேசுகிறாங்க. நீ சிவந்து இருத்த நீர் அழிப்பாக்கம், கருப்பும் சிவப்பும் வெகுளி பொருள்னு தொல்காப்பியத்தில் சொல்லுது. இந்த மாதிரி பல இடங்களில் சங்க இலக்கியங்களில் நம்ம இதனுடைய இதை நம்ம பார்க்க முடியும். அடுத்தது இப்போது சிவப்பை பற்றி பேசும்போது, தமிழ் திராவிட சொற்களை பற்றி பேசும்போது, திராவிட மொழி பற்றி பேசும்போது, இந்தோ ஆரிய மொழியை பற்றியும் நம்ம அதனுடைய கம்பேரிசனாக எடுத்து சார் சொல்கிறார். இப்போ இதில் இருக்குது, அதுலேயும் இருந்ததுன்னா இதில் என்ன பெரிய விஷயம்? இந்தோ ஆரிய குடும்பத்துலேயும் இருந்ததுன்னா அப்போது நம்ம இது ஒரு கோட்பாடாக அமையாது, திராவிட கருதுகோளாக நிற்காது. திராவிட மொழிகளில் இருக்குன்னா அது ஆரிய மொழிகள் இல்லை அப்படிங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணணும். அதை சார் எடுத்து அதை ப்ரூவ் பண்ணுறாங்க. எப்படின்னா, இந்தோ ஆரிய மொழிகளில் சிவப்பு நிறத்துக்கு என்ன பேர் இருக்குது? அதுக்கு என்ன பேருன்னு பார்த்தோம்னா அருணா, ரோஹிதா அப்படின்ற பேர் தான் இருக்குது. அருணா வச்சு என்னெல்லாம் பெயர்கள் இருக்குது, அது எப்படி அந்த வேர்டு எவால்வ் ஆகிருக்குன்னு பார்க்கும்போது அது பெருசாக ஒன்றும் எவால்வ் ஆகலை. சூரியனுக்கு இன்னொரு பேராக தான் அருணன்னு சொல்கிறாங்க. ரோஹிதாங்கிறது சிவப்பை சொல்கிறாங்க. அதே மாதிரி ரோஹிதாவும் பெருசாக ஒன்றும் இவால்வ் ஆகி அது வெவ்வேறு வார்த்தைகளை விரிவாக்கம் ஆகலை. ஸோ வேத இலக்கியங்களில் தொடங்கி சூத்திர இலக்கியம் வரைக்கும் நீங்கள் இது பார்க்கும்போது, எல்லா லிட்ரேச்சரும் சமஸ்கிருத லிட்ரேச்சரும் எடுத்து பார்க்கும்போது சிவப்புக்கான
அதிகபட்சமாக பயன்படுத்தப்பட்ட ஒரு சொல் வந்து தாமிரா அப்படிங்கிற சொல்லு தான். நீங்கள் தாமிரபரணின்னு சொல்கிறோம். அது ஒரு காலத்தில் என்ன பேர் இருந்திருக்கணுமோ அதை பேர் மாற்றமாகி அது தாமிரபரணியாக மாறி இருக்கு. தாமிரம் ஏன்னா சிவப்புங்கிறதுனால. நீங்கள் இங்கே சேயாறுன்னு நம்ம பார்க்குறோம், நார்த் தமிழ்நாடுல சேயாறு, அது மாதிரி ஆறுக்கு பேர் எல்லாம் வந்து நிறைய இடங்களில் வந்து சிவப்பு தன்மையை வந்து கொடுத்துருக்குறாங்க. அது நம்ம அடுத்து. ஸோ ஆரிய மொழிகளில் அது இல்லை, திராவிட மொழிகளில் தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. அதனால் இது வந்து இதுக்கு திராவிடத்தன்மை இருக்குது. அதனால தான் சிந்துவெளி பகுதியும் திராவிட பகுதியாக இருந்திருக்கணுங்கிறது தான் சார் முன்வைக்கக்கூடிய கருத்தாக இருக்குது. இப்போ நீங்கள் இடப்பெயர்கள் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னா சென், சென், செம், செம், செவ் அப்படிங்கிற முன்னோட்டு வரக்கூடிய ஊர் பெயர்கள் வந்து எத்தனை இருக்குங்கிறத இந்த பட்டியலில் நீங்கள் பார்க்க முடியும். தமிழ்நாடு முழுக்க இதை நீங்கள் பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, மக்களோட பேராக இருக்கட்டும், ஊர் பேராக இருக்கட்டும், ரெண்டுத்துலேயுமே இந்த வரிசையில் தான் அதிகமான பெயர்கள் இருக்குது. அடுத்தது ஏற்கனவே நான் இந்த ஆப்பு வடிவ இதை பற்றி சொன்னேன், செங்கலினுடைய நேர்த்தியை பற்றியும் நான் சொல்லிட்டேன். ஆனால் இங்கே KN தீக்ஷித்துங்கிற ஒரு பெரிய ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவுடைய தலைவராக இருந்தவர். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த செங்கல்லாம் அவ்வளோ பர்ஃபெக்டாக இருந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்தியாவில் இந்த நாகரிகம் அழிந்ததுக்கு அப்புறமா ரோமர்கள் வர வரைக்கும் இந்த மாதிரி செங்கல் கண்டே பிடிக்கல அப்படிங்கிறார். அவ்வளோ அந்த மாதிரி நேர்த்தியான செங்கல் செய்யவே இல்லைங்கிறார். ஸோ அந்த அளவுக்கு முக்கியமான ஒரு விஷயமா நம்ம பார்க்கலாம். அடுத்து மறுபடியும் நீங்கள் இந்த கட்டுமானங்கள் பார்க்கலாம். அடுத்து இந்த செங்கல் வந்து இப்போ நீங்கள் இந்தோ ஆரிய மொழிகளில் செங்கல் எவ்வளோ முக்கியம் வாய்ந்தது, செங்கலுக்கான சொற்கள் என்னன்னு நம்ம பார்க்கணும். அது எவ்வளோ முக்கியம் வாய்ந்ததுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். செங்கலுக்கான பேர் வந்து இட்டிகை அப்படின்னு சொல்லுவாங்க, இஷ்டிகான்னு சொல்லுவாங்க, இல்லை இட்டிகான்னு சொல்லுவாங்க. மலையாளத்தில் இட்டிகான்னு சொல்லுவாங்க, இஷ்டிகான்னு சொல்லுவாங்க. சமஸ்கிருதத்தில் வந்து இஷ்டிகான்ற சொல் வந்து பயன்படுத்தப்படும். அதுவுமே என்ன சொல்கிறாங்கன்னா, இஷ்டிகாங்கிறது ஒரு திராவிட வேர் சொல்லுன்னு தான் உள்ளே போயிருக்கணும் அப்படிங்கிறதையும் அறிஞர்கள் சொல்கிறாங்க. ஆனால் வேறு இந்த இஷ்டிகாங்கிற சொல் அதுக்கு மேலே எதுவுமே வளரலை. அதுக்கு ஒரு மீனிங் மட்டும்தான் இருக்குது. இஷ்டிகாங்கிறது கல், செங்கல், அதுக்கு மட்டும்தான் அதுக்கு மீனிங், வேறு எந்த மீனிங்கும் அது கொடுக்கல. அதில் முக்கியமான ஒரு அக்னி சயனான்னு ஒரு சடங்கு ஒன்று செய்வாங்க இவங்க பிராமணர்கள் செய்யும்போது. அந்த அக்னி சயன சடங்கு செய்யும்போது அதுக்கு செங்கல் தேவைப்படுது, அதுக்கு மட்டும்தான் செங்கலை பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சதபத்த பிராமணத்தில் சொல்லியிருக்கு. ஆனால் இந்த செங்கல் செய்கிறவங்களையோ அவங்க ஒன்றும் பெருசாக மதிக்கிறதில்ல, வேறு வழி இல்லாமல் இதை பயன்படுத்துகிறாங்க. இது அசுரர்கள் செஞ்சதாக நினைக்கிறாங்க. அசுரர்கள் தான் வந்து இந்த செங்கலை செய்வாங்க அப்படின்னு அவங்களுடைய கருத்தாக இருக்குது. ஸோ இந்த கல்லாம் அந்த வேலையை முடிச்சுட்டு தூக்கி போட்டுருவாங்க, கலைச்சி விட்டு போயிட்டே இருப்பாங்க. அதுக்கு மேலே செங்கலுக்கு வந்து அவங்களுக்கு வேல்யூவே கிடையாது. அவங்களுக்கு எதுவுமே வந்து சுட்டு செய்கிறத பழக்கம் இல்லை. ஸோ அந்த பண்பாடில் எப்படி செங்கல் பயன்பட்டுருக்கு, அவங்க பண்பாடு எப்படி இருந்திருக்கு, திராவிட மொழி பேசினவங்களுடைய பண்பாடு எப்படி இருந்திருக்கு, அவங்களுக்கு செங்கல் எவ்வளோ முக்கியம், சிவந்த நிறம் எவ்வளோ முக்கியங்கிறத இது மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்து பழைய இலக்கியங்கள், நம்ம சங்க இலக்கியங்களில் பல இடங்களில் செங்கல், அதாவது அந்த செம்மை நிறத்தை பற்றி, சிவந்த நிறத்தை பற்றி பேசுகிறாங்க. இப்போ செம்பு இயன்றன செய்வுரு நெடுஞ்சுவர், செம்பு புனைந்து இயற்றிய சேனெடும் புரிசை, திரும்ப 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 பல இடங்களில் வந்து இந்த சிவப்பை பற்றி அவங்க சொல்லிக்கிட்டே வராங்க. அதாவது ஃபோர்ட் வந்து சிவப்பு கலரில் இருக்குது, அவ்வளோ பெரிய ஃபோர்ட்டு சிவப்பாக இருக்குதுங்கிறத வந்து திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே வராங்க. அடுத்து செங்கலை பற்றி பார்த்தோம். அடுத்தது பானை வந்து சார் அதில் சாப்டரில் வந்து பானை தடம்னு சொல்லுவார். நீங்கள் சில்க் ரூட்டுன்னு சொல்கிற மாதிரி பாட் ரூட்டில் என்ன முக்கியமான விஷயம்னா, நீங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சதான், சுடு மண், சுட்டா மண் வந்து சிவப்பு கலரில் வருங்கிறது. இது வந்து இதில் ஒரு தொடர்ச்சி இருக்குது நமக்கு. நீங்கள் பாகிஸ்தான் பகுதியில் இருக்கக்கூடிய சிந்துவெளி பகுதியில் எல்லாமே சிவப்பு பாண்டங்கள் தான் பார்ப்போம். ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய சிந்துவெளி பகுதியிலெல்லாம் கருப்பு சிவப்பு நம்ம நிறைய பார்க்க முடியும். இந்தியா முழுக்க நீங்கள் வந்து கருப்பு சிவப்பு பாண்டங்கள் வந்து ஒரு முக்கியமான பாண்டமாக நமக்கு அமைஞ்சிருக்கு. இந்த பானை வச்சு தான் பல விஷயங்கள் வந்து தொல்லியலில் வந்து முடிவெடுப்பாங்க. அவங்களுடைய டேட், இது எந்த காலம், இந்த மக்கள் எந்த காலத்தில் வாழ்ந்தாங்கங்கிற
டேட்டிங் வந்து இதை வச்சு தான் பண்ணுவாங்க. அப்போது இது எவ்வளோ முக்கியமான விஷயமா இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இதில் சரஸ்வதின்னு ஒரு அறிஞர் வந்து ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கார். அந்த புத்தகத்தில் வந்து இந்தியன் பாட்ரிங்கிறது தான் அவர் இந்தியன் பாட்ரின்னு சொல்கிறாரே தவிர தென்னிந்தியாவில் இருக்கிற எந்த விதமான இடங்களில் இருக்கக்கூடிய பாட்ரி கல்ச்சரை பற்றி அவர் அந்த புத்தகத்தில் எதுவும் இல்லை, பேசலை. ஆனால் நீங்கள் அடுத்த ஸ்லைடுக்கு போங்க. இந்த ஸ்லைடில் பாருங்கள், அந்த கிரே கலரில் இருக்கக்கூடிய இடங்களில் வந்து வாழ்ந்த மக்கள், அப்புறம் மற்ற கலருக்கு பாருங்கள், இன்னொரு கலர், அதில் இருந்த மக்கள், மீதி இருக்க இந்த புள்ளி புள்ளியாக வச்சுருக்கக்கூடிய இதெல்லாம் நீங்கள் இது 3 வித்தியாசங்கள் இருக்குது. இந்த புள்ளியாக இருக்கிறது எல்லாமே வந்து பிளாக் அண்ட் ரெட் வேர், கருப்பு சிவப்பு பாண்டங்கள். அதை இந்தியா முழுக்க நீங்கள் பார்க்க முடியும். அந்த பச்சை கலரில் இருக்கிறது வந்து அது வந்து மெருகூட்டப்பட்ட வடக்கு கரும்பாண்டம் சொல்லுவாங்க, நார்த்தன் பிளாக் அண்ட் பாலிஸ்ட் வேர்னு சொல்லுவாங்க. இந்த கிரே கலர் இருக்கிறது மட்டும் கருப்பு சாம்பல் வண்ண தீட்டிய பாண்டம், கிரேவேர், பெயிண்டட் கிரேவேர் இல்லை கிரேவேர். இந்த கிரேவேருங்கிற பகுதியில் தான் நம்ம வந்து ஆரியவர்த்தா அப்படின்னு சொல்லக்கூடிய இடம், அதிகமாக அங்கே தான் வந்து பிராமணர்கள் வாழ்ந்த இடம். அதை சுற்றி வந்து இந்த கல்ச்சர் இருக்குது, உங்களுக்கு கருப்பு சிவப்பு பாண்டமாக இருக்குது. அங்கே அந்த மக்களோட இவங்க வந்து சேர்ந்து வாழக்கூடாதுன்னு தனியாக அவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க. மற்ற இடத்துக்கு போயிட்டு வந்து அது தீட்டாக பார்க்குறாங்க. வெளியில் போனால் தீட்டு, அங்கே மக்களோட பேசினா தீட்டு. அப்படி இருக்கக்கூடிய ஒரு இடமா தான் அது கிரேவேர் பகுதியாக இருக்குது. ஸோ இந்த கிரேவேரும் மற்ற பாட்ரியும் இணையவே இல்லை, சேரவே இல்லை, ரொம்ப காலம் வரைக்கும் சேராமல் இருந்தது. ஸோ அந்த சோஷியாலஜி நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்தது, இப்போ இதில் இந்த செம்பில் வந்து ஒரு சொல்லாடல் நம்ம பயன்படுத்துகிறோம், செப்பு அப்படிங்கிற சொல்லுவோம். செம்புங்கிற, நான் ஏற்கனவே செங்கோல் பற்றி பேசணும். இப்போ செப்புன்னு வரும்போது நம்ம செப்பு தகடு இருக்குது, பேசுகிறதுக்கு வந்து செப்புதல்னு சொல்கிறோம். தெலுங்கில் இன்றைக்கும் செப்புன்னா பேசுன்னு தான் அர்த்தம். ஸோ இந்த மாதிரி திராவிட மொழி குடும்பத்தில் வந்து இந்த சொல்லாடல் நல்லா வளர்ந்துருக்கு. அதில் வந்து என்னென்ன, அந்த செப்புதல்ங்கிறது வந்து ஒரு வாட்டி சொல்லிட்டா அதுதான் ஃபைனல், அதுதான் ஒரு சாசனம் மாதிரி. அதனால தான் நீங்கள் செப்பேட்டில் எழுதுனா அதுதான் ஃபைனல்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருந்து நம்ம கல்ச்சரில் இருக்குது. ஃபைனலாக நம்ம வந்து நீங்கள் சிந்தொலியில் பார்த்த இந்த நடன மங்கைங்கிற ஒரு சிலையும், நம்ம தென்னிந்தியாவில் ஆதிச்சநல்லூரில் கண்டெடுக்கப்பட்ட அந்த மதர் காடஸ், தாய் தெய்வம், அதுவும் வந்து ஒரு பிரான்ஸ் வடிவம். இதுதான், அதாவது வெங்கலத்தில் செஞ்சது தான், அதே ப்ராசஸில் செய்யப்பட்டது தான். அதாவது லாஸ்ட் வேக்ஸ்ன்னு சொன்னோம் இல்லையா, மெழுக வச்சு செஞ்ச ஒரு பொம்மை. அது மட்டும் இல்லை, ரெண்டுத்துக்குமே உள்ள கெமிக்கல் காம்போசிஷன் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருந்திருக்கு. அதே அளவுக்கு காப்பர், அதே அளவுக்கு ஆர்சனிக், அதே அளவுக்கு டின். இதை வந்து ஆய்வாளர்கள் கண்டுபிடிச்சி சொல்லியிருக்கிறாங்க நமக்கு. ஸோ இப்போ நமக்கு வந்து திராவிட சிவப்புங்கிறது திராவிட மொழி குடும்பத்துக்கு எவ்வளோ முக்கியமானதுங்கிறத இது மூலமாக நம்ம சார் வந்து நமக்கு இந்த புத்தகத்தில் சொல்கிறாரு. நான் வந்து இன்னும் நிறைய இருக்குது இதில். அதாவது ஒரு பாட்ரி, அடுத்தது காப்பர், அடுத்தது பிரிக்ஸ். இதை தாண்டி உங்களுக்கு இதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஃபிலாசபியை இன்னும் படிக்கணும்னா நீங்கள் அந்த புத்தகத்தை எடுத்து நீங்கள் வாசிக்கணும். இது பெரிய சாப்டர் தான். என்னால் முடிஞ்ச வரைக்கும் அதை நான் எளிமைப்படுத்தி சொல்ல முயற்சி பண்ணியிருக்கேன். அடுத்தது, நன்றி.